தம்பியோட சொத்தை அடையறதுக்கு இந்த ராஜேஸ்வரி என்னென்னமோ வழிய பாத்துக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே விஜயை அடிச்சு துரத்தியுமே கூட விஜய் இருந்துட்டு அவங்க அக்கா சொல்ற ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது மல்லி என்னதான் நல்லது பண்ணிருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி ஒரு நல்லது கூட பண்ணலனாலுமே கூட இப்போ ராஜேஸ்வரி சொல்றதுதான் ஓகே, அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி இவ்வளவு பெரிய விஷயத்த செய்வா அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம மல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விஜயும் மல்லியும் அதாவது வெண்பா கூட சேர்ந்து மூன்லைட் டின்னர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாவை ஹாப்பியா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தாலுமே அதாவது விஜய்க்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. மல்லி கூட சேர்ந்து இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது. ஏன்னா ஏற்கனவே ராஜேஸ்வரி அந்த அளவுக்கு விஜய் மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு மறுபடியும் பிக்ஸ் வந்ததுனால கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்படி ஆயிடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி நம்ம விஜய் எப்படி கன்வின்ஸ் பண்றது, விஜய் எப்படி இந்த வீட்டை விட்டு அதாவது மல்லிய துரத்த வைக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே இப்போ வெண்பாவை மட்டும் அதாவது மல்லியை மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா பிரச்சனை எல்லாமே ஓவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ இந்த ராஜேஸ்வரி ஒரே கல்லுல 3 மாங்கா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண போறா. அதாவது மல்லி இருக்கிற தைரியத்துலதான் மல்லி விஜயையும் வெண்பாவையும் பாத்துக்கிறதுலதான் ஸ்பெஷலிஸ்டா இருந்துட்டு இருக்கா. அதாவது நம்ம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல என்ன ஏதாச்சும் விஜய் கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கணும்னு நினைச்சாலும் சரி, மல்லி மட்டும்தான் தடங்களா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மல்லியை விரட்டணும், அடுத்ததான் வெண்பா போனதுக்கு அப்புறமா இந்த விஜய் எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னா இந்த மொத்த சொத்துமே நமக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டா. அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ல வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டாக்டர் எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இதுதான்டா சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லிய பத்தி நல்லா ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் உச்சகட்ட கோபத்துல இருக்காங்க. ஏன்னா வெண்பா இப்படி இருக்கிற நிலைமைக்கு மல்லி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி ராஜேஸ்வரி தனியா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப மட்டும் வெண்பாவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மல்லியால இங்க இருக்க முடியாது. விஜய் மல்லிய அடிச்சு கொன்னாலும் கொன்றுவான், இல்ல அடிச்சு துரத்திடுவான். எது நடந்தாலுமே நமக்கு சந்தோஷம் தான். ஆனா வெண்பாவை கொலை பண்றது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ரகுக்கு போன் பண்ணி சொல்லலாம். ஏன்னா வெண்பாவை கொலை பண்றதுக்கு அவனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ரகுக்கு போன் பண்ணி இந்த ராஜேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கா. ரகு, ஒரு பம்பர் ஆஃபர் கிடைச்சிருக்கு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்ச அப்படின்னா என் தம்பியோட சொத்துல இருந்து உனக்கு 10% கமிஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் ரகுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதாவது அவன் சும்மாவே செய்யட்டான்னா செய்வான். ஆனா இப்ப என்னடான்னா 10% கமிஷன் அப்படின்ன உடனே ராஜ் மேடம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது விஜயோட சொத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு மாத்தணுமா, அது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நீ செஞ்சா போதும். அதாவது மொத்த விஷயமும் மொத்த பணம் அதுக்கப்புறம் மொத்த சொத்து இது எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும், என் பேருக்கு வந்துடும், உனக்கு அதுல 10% தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியில இந்த ரகு என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும், நான் எது வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க கொடுக்குற 10%க்காக எல்லாம் கிடையாது, இது உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ரகு அதை பண்றதுக்காக ஒத்துக்கிறான். அந்த ஒரு டைம்ல தான் இப்போ ரகு கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா என் தம்பி பொண்ணு வெண்பாவை இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. வெண்பாவுக்கு இப்போ சிவியரான ஒரு பிக்ஸ் இருக்கு. அதாவது எந்த நேரத்திலயும் அவளுக்கு பிக்ஸ் வரலாம், எந்த நேரத்திலயும் எது வேணாலும் ஆகலாம். ஆனா இந்த விஜயும் மல்லி அந்த வெண்பாவை கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கெல்லாம் கூட இப்ப அனுப்புறது கிடையாது. அதே மாதிரி இப்போ வெண்பாவை அதாவது வெண்பாவோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். அதாவது மல்லிய வீட்டை விட்டு துரத்திடுவான், அடுத்ததா விஜய் பைத்தியம் ஆயிடுவான், அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தையுமே நமக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் இந்த ரகு மேடம் நீங்க சொன்னா செய்யாம இருப்பேனா, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி பேசுறது எல்லாத்தையுமே பின்னாடி நின்றுட்டு நம்ம மல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மல்லி இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ராஜேஸ்வரி மோசமானவன் தெரியும், இப்படி தம்பி பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கொலை பண்றதுக்கு பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல நம்ம மல்லி இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி இப்போ மிதப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரிதான் நடக்குது, நம்ம நினைச்ச மாதிரி
நடக்கலனாலுமே கூட அந்த கடவுள் வந்து நமக்காக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். இன்னைக்கு 24 மணி நேரம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வெண்பா இருப்பா. அதே மாதிரி கடைசியில டாக்டர் 24 மணி நேரம் கழிச்சு வெண்பாவை எங்களால காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தா இல்லையா, அதுவும் இல்லாம ரகு கிட்டலாம் வந்து எல்லாத்தையும் பேசியாச்சு, வெண்பாவோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியாச்சு. இதனால அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டா வேலைக்கு ஆகாது, ஏற்கனவே விஜய் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா வந்து இந்த ராஜேஸ்வரிய பிடிச்ச அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில வந்து சொல்றாங்க, இதுக்கு மேல உன்னை உயிரோடவே விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வெண்பாவை வந்து நீ கொல்றதுக்காக பாப்பேன், எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு, என் வெண்பாவை கொன்னுட்டு நீ வந்து சந்தோஷமா இருந்துடலான்னு பாக்குறியா, என் வெண்பாவை கொல்றதுக்கு யார் வந்தாலும் சரி கண்டிப்பா அவங்கள கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்துட்டு பயங்கர கோவத்தோட இப்போ அந்த ராஜேஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் வந்து நம்ம மல்லி ராஜேஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த பார்த்துட்டு நேரா வந்து மல்லி என்ன பண்ணிட்டு இருக்கா, என் அக்காவை ஒழுங்கா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரிய போட்ட பிளானு, வெண்பாவை கொல்லணும்னு நினைச்சது, இது எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா நதிச்சு அடுத்ததா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்போ திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜேஸ்வரியோட மொத்த உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ராஜேஸ்வரி அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே திருன்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.